அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். செய்திகள் தொடரும். 2021 ஆண்டு அன்கால பகுதியில் பல குழந்தைகள், பல பெற்றோர்கள், பல இளைஞர்கள் மதம் வேறு பார்க்காமல் கிட்னாப் பண்ணி கொண்டு போனார்கள். இது சிங்களவர், தமிழ், முஸ்லிம், கிறிஸ்டியர் 4 மதங்களுமே இதில் பாதிக்கப்பட்டமே. இலங்கையில் வெங்காயங்களை ஒழித்து வைத்து திரும்பி வெளியெடுத்து 400 ரூபாய்க்கு அதிகரித்து விற்பனை செய்த ஒரு வியாபாரி ஒருவர் மாட்டிப்பட்டுள்ளார். அதுபோல் பேங்கில் களை வைக்கும் கொள்ளைக்காரர்களை போலீசார் இன்னும் முடிவு எடுத்து கொண்டிருக்கிறார்கள். பல காலமாக தமிழருக்கு எதிர்ப்பாக புரட்சி நடந்த தமிழர் மொழியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்த காலத்தில்தான் தமிழ் புலிகளி என்று ஒன்று காணப்பட்ட கூட்டம் ஒன்று உருவாகினமே பிரபாகரன் தலைமையில். அதை எதிர்கொள்ளாமல் தமிழர்களை கொண்டு குவித்த இராணுவங்கள் அதுக்கு பின்பு தமிழை ஒரு மதமாக அவங்க கருதி அதையும் ஒரு தாய்மொழியாக அவங்க கருதி இருந்தால் பிரபாகரன் எதுக்குள்ளாக எதுக்காக பல பேர்கள் அழிய போகிறாங்க. அவங்க தமிழ் மக்களை கொல்ல போய் தானே பிரபாகரன் சிங்கள மக்களை கொல்ல ஸ்டார்ட் பண்ணால். இந்த கண்டி சைடுகளை அல்லதான் பாதுகாத்தான். அந்த சைடு இருக்கும் சிங்களவர்கள் அதிக புத்திசாலியாக இருந்தார்கள். உள்நாட்டு செய்திகள். போதைப் பொருட்களை விற்பனை செய்து காசை சேகரித்து வருவர்களை விட்டுவிட்டு ரணில் விக்ரமசிங்க காலத்தில் மாணவர்களை கைது செய்து கொண்டு மட்டும் வந்தார்கள். ஆனால் ஜனாதிபதி நம்ம அதுக்கு மேலாப்பிட்டு கஞ்சா விற்பவர்களையே போதைப்பொருள் கடத்தவர்களையே போலீசாரை விட்டு கைது பண்ண வைத்திருக்கிறார். அதுவும் மகிழ்ச்சிய செய்தி. இனி வரும் ஒவ்வொரு இதிலையும் சந்தோஷமான விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். நம்ம ஜனாதிபதியை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாட முடியும். பெட்ரோல் டீசல் விலைகளை அவர் குறைத்து உள்ளார். இலங்கையில் உள்ள மீனவர்கள் படையில் கடற்படையில் இந்தியாவை பிடிக்கக்கூடாது என்று சொன்ன மட்டுமில்லாமல் அவங்களை கைது பண்ணி வைத்தது மட்டும் இல்லாமல் இதில் பக்கத்து மாலைத்தீவில் இருந்தும் ஆக்கள் இலங்கைக்கு வந்து தங்குகிறார்கள், மீன்களை பிடித்து கொண்டு போகிறார்கள் என்று தகவல்களை ஜனாதிபதியிடமே அவங்க மீனவர் துறையிடமே கம்ப்ளைண்ட் பண்ணியுள்ளார்கள். மாலைத்தீவுக்கு எதிர்ப்பாக நம் ஜனாதிபதி என்ன முடிவு எடுப்பார்? பொறுத்திருந்து பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபஸ்ட்